செழியா வாடா. எங்க வா கூப்பிட்டு போற? சொல்றேன்ல. என்னடா சொல்லு. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். பெரிய இவ மாதிரி லேப்டாப்பே தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எனக்கு? என்னது வெட்டின்னு சொன்னா அடிச்சுருவேன் பாரு. ஏண்டா கொஞ்சமாவது அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி பேசுடா. பெரிய இவர் அண்ணன். டேய் எவ்வளவு பெரிய முக்கியமான டைரக்டர் பார்த்து நீ வெட்டின்னு சொல்ற தெரியுமா? சரி சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சரியா, அதான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கே தெரியும். நானே சொல்லட்டா? எங்க சொல்லு பாப்போம். இன்னைக்கு நீ அமிர்தாவை மீட் பண்ண, கரெக்டா? டேய் கரெக்டரா? இன்னும் மேல சொல்லட்டா? சொல்லு. அமிர்தாவோட அப்பா சொன்னதெல்லாம் போய். அதாவது அவர் அவங்க மாமனார் இல்ல, அவங்க அப்பா தான். அமிர்தாவுக்கு வேற கல்யாணம் ஆகல. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது பிடிக்காம அவர் பொய் சொல்லிட்டாருங்கிற உண்மை உனக்கு தெரிய வந்துருச்சு, கரெக்டா? தப்பு. அப்புறம் ஏன்டா சந்தோஷமா இருந்த? இன்னைக்கு அமிர்தா வந்து என்ன மீட் பண்ணாங்கடா. அவரு சொன்னது எல்லாமே சரிதான். அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். அவர் அவங்களோட அப்பா கிடையாது, அவங்களோட மாமனார். இது தெரிஞ்சுதானே நேத்து நீ அவ்வளவு வருத்தமா இருந்த? இன்னைக்கு என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினதும் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அமிர்தா ஏன் என்கிட்ட இதை மறைக்கணும் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் என்கிட்ட உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போதுதான் தேவையில்லாம அவங்க என்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. நான் ஏன் அவங்கள தப்பா நினைச்சேன்னு இன்னைக்குதான் எனக்கே தோணுச்சு. சோ லவ் எல்லாம் இல்ல உனக்கு. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? அப்படியும் இல்லடா. அப்புறம் டேய், கல்யாணம் ஆன பொண்ணு லவ் பண்ண போற? டேய் சரியா, பாவம்டா அந்த பொண்ணு, ரொம்ப பாவம். 22 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள லைஃப்ல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. நான் இதெல்லாம் நினைச்சே பார்க்கலடா. அந்த பொண்ணோட லைஃபுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? டேய் ஒண்ணுமே புரியலடா. என்ன சினிமா மாதிரி ஏதாவது பிளாஷ்பேக் ஓட்ட போறியா? டேய் நிஜமாவே அந்த பொண்ணு இன்னைக்கு என் முன்னாடி சொன்ன கதை ரொம்ப சோகமான ஒரு பிளாஷ்பேக் தான். அந்த பொண்ணுக்கு 18 வயசுலயே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு. ஐயோ டேய் என்னடா சொல்ற? ஆமா செடியா, படிச்சுட்டு இருந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது ஹஸ்பண்டு மாமனார் மாமியார்னு வாழ போயிருக்காங்க. ஆனா படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அவரும் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காருடா. ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணோட கல்யாண லைஃப் சீக்கிரமே முடிஞ்சு போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னாடி அவர் அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க புருஷன் செத்து போயிட்டாரு. அதனால்தான் அவங்க இங்க கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. டேய் பாவம் தான்டா. அவ்வளோ பெரிய சோக கதையை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லும் போது பெருசா அழவே இல்லை. ஆனா அழுதாங்க தான். அவங்க அழுகையெல்லாம் மீறி பிராக்டிக்கலா யோசிக்கிறது, அதை ஓவர் கம் பண்ணி வந்த விதம், படிப்பை விடாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுடா. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த கதையை நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் மாமனார் மாமியார் தான் இவங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு தோணும். ஆனா அப்படி இல்ல செழியா. மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரு. அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டோட செலவுக்கு இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சம்பாதிச்சு செலவு பண்ணுது. வீட்டோட சமையல்ல இருந்து மாமனார் மாமியாரை கவனிக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த பொண்ணு தான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல செழியா? கிரேட்டா, ரொம்ப கிரேட். எனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு விதத்துல கூட இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணாம சந்தோஷமா ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது கூட இருக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப பெரிய விஷயம்னு தோணுச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. டேய் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுடா. என்னது? நீ அந்த பொண்ணை லவ் பண்ற. டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா. கன்ஃபார்மா சொல்ற, நீ அந்த பொண்ணை லவ் பண்ற. டேய் இப்பவே சொல்ற, இதெல்லாம் வேணாம்.
விட்டுரு. டேய், லவ்வே பண்ணலன்னு சொல்றேன், வேணான்னு சொல்றேன். சத்தியமா லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல எழில், நீ லவ் பண்ற. டேய் சும்மாறா. நேத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ அவ்வளவு வருத்தப்பட்ட. இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்படுற. சோ உன் பிரச்சனை அவங்களுக்கு புருஷன் இல்லைங்கிறதான். அதானே உன் சந்தோஷத்துக்கு காரணம். டேய் என்னடா சரியா, என்னன்னா அவ்வளோ கொடூரமானவன் நினைச்சியா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிதான். டேய் இல்லடா, நேத்து நான் வருத்தப்பட்டதுக்கு காரணம் அமிர்தா ஏன் இந்த விஷயத்துல பொய் சொன்னாங்கன்னா அது மட்டும்தான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணே வந்து எல்லாத்தையும் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சுடா. வேற எதுவுமே கிடையாது. டேய் டேய் நடிக்காத. டேய் இல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அண்ணனாச்சேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா எப்படி சொல்ற பாரு. போடா. டேய் டேய் இப்பவே சொல்றேன், அப்படி ஏதாவது என்ன இருந்தா இப்பவே மாத்திக்கோ. டேய் நம்ம ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆகாது. இப்ப வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரலடா. ஆனா அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு செட் ஆகும்னு பார்த்தா நீ ஜெனியை லவ் பண்ண? அது ஆ போடா போ. சோ முடிவு பண்ணிட்ட? முடிவெல்லாம் பண்ணல, நீ கொஞ்சம் சும்மா இரு. ம்? ம் ஏதோ பண்ணு. என்ன சவுண்டு பாரு. இந்த காலத்து பசங்க இப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பிள்ளைய எழில், டேய் என்னடா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியதானே? சாரி பா, வரேடா. அது டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. பாக்கியா எங்க போயிட்டு வர? ஏய், அவ போறப்பவே தெளிவா சொல்லிட்டு தானே போனா, சுந்தரி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு. அப்புறம் என்ன எங்க பானேன்னு சொன்னல்ல, மறந்தே போயிட்டேன். காலையிலேயே போகணுமா? இல்ல அத்தை, அந்த அக்காவோட வீட்டுக்காரரு எங்கேயோ கிளம்புறாராம். அவர்கிட்ட தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சுந்தரி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அத்தை. அம்மா என்ன டாக்குமெண்ட்டுமா? ராதிகா வீடு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓ ம். இத விட மாட்டேங்கிறாளே. இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு வக்கீல வச்சு சரியா இருக்கா இல்ல தப்பா இருக்கான்னு அவங்க பாப்பாங்கல்ல. சுந்தரி அக்கா வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன். அவங்க சொந்த இடம்தான், ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் ராதிகாவோட சேஃப்டிக்காக இதை நம்ம செக் பண்ணணும் இல்லையாடா? நல்லதுதான் பாக்கியா. என்ன இருந்தாலும் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்றது ரொம்ப நல்லது. நீ வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு பார்க்கட்டும். ம். ம். பாக்யா, ம். நான் ஒண்ணே சொல்றேன். இந்த டாக்குமெண்ட் வீடு தேடுற விஷயத்துலலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ தான் மாட்டுவ. இதுல என்ன சிக்கல் வரப்போகுதுங்க? ம் நீ நினைக்கிற மாதிரி இது கடையில போய் காசு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்ல. இது வந்து ஒரு வில்லங்கமான விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு டாக்குமெண்ட்ஸை சரி பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியுமா? அந்த வீட்டோட தாய் பத்திரம், இதுக்கு முன்னாடி அந்த லேண்டு யார்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல்லாம் கரெக்டா இருக்கா, அண்ட் பெர்மிஷன்லாம் சரியா வாங்கியிருக்காங்களா, ஹவுஸ் டாக்ஸ் கட்டியிருக்காங்களான்னு இன்னும் எவ்வளவுலாம் இருக்கு தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி பணத்தை கொடுத்துட்டு வீடை வாங்கிடுற மாதிரி இருக்காது. ரொம்ப கஷ்டமான விஷயம். டேய், அதுக்கு தான் அவ எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாள்ல, அதை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க போறா, அந்த பொண்ணு பார்க்க போறா, அவ்வளவுதானே? என்னப்பா நீங்களும் பாக்யா மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? இந்த மேட்டர்ல எந்த ஒரு டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா கூட பெரிய தப்பாயிடும். அப்படியாடா? ஆமாம்மா. இப்ப ராதிகாவுக்கு பாக்யா வீடை வாங்கி தரா. பின்னாடி அந்த வீட்டை ராதிகா சேல் பண்ணும்போது இல்ல வேற ஏதோ பேங்க்ல லோன் வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாக்யா மேலதான் பழி வரும். அதான் உங்க டாக்குமெண்ட்டை செக் பண்ண தானே கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன? நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு கேஷுவலான விஷயம் இல்ல எழில்.
அந்த வீட்டு மேல எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? என்ன பாக்கியா, 80 லட்சமா 80 lakhs இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இவ்வளவு பணத்தை போட்டு நாம வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல? இப்போ வீடை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப யாருக்கு ப்ராப்ளம் வரும்? பாக்யாவுக்கு தானே. அந்த மாதிரி பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா சரியான பேப்பர்ஸ் இல்லைன்னு, ஒருவேளை அதை அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த டீலிங்கையே பாக்யா தான் பண்ணான்னு இவ்வளவு இழுத்து விட்டாங்கன்னா அப்ப பிரச்சனை யாருக்கு? பாக்யா மேல தானே பழி வரும். அப்புறம் அதுக்கு கோர்ட்டு கேஸ்னு எல்லாத்துக்கும் பாக்யா தான் போய் நிக்கணும். அது நமக்கு தேவையா? ஐயோ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்காடா? எனக்கு கூட தெரியவே இல்லை பாரு. நான் என்னமோ சும்மா வீடு தானே வாங்கிடலான்னு நினைச்சேன். அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாக்யா தேவையே இல்லாம இந்த விஷயத்துல தலையிடுறான்னு நினைக்கிறேன். வீடு வாடகைக்கு பார்க்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி, வாங்கறதுல தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பாக்யா, இதெல்லாம் பின்னாடி ரொம்ப சிக்கல்ல போய் மாட்டி விடும். பாக்யா வேண்டாம். ஏன் பாக்கியா, இவ்ளோ சிக்கல் இருக்குன்னு கோபி சொல்றான்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? அம்மா இதுல எதுக்குமே இன்டர்ஃபியர் ஆகல பாட்டி. அம்மா இங்க ஒரு வீடு இருக்குன்னு காமிச்சு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஓனரும் ராதிகாவும் தான் பேசிக்க போறாங்க. ராதிகா இதுக்கு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இது அம்மா அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதை அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு இந்த வீடு வேணுமா வேணாமான்னு ராதிகா டிசைட் பண்ண போறாங்க. இதுல அம்மாக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எழில ஒன்னும் வராதுல்லடா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வராதுமா. நீ டாக்குமெண்ட்டை அனுப்பு, அதை அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். அவங்க எல்லாத்தையும் டைரக்டா ஹவுஸ் ஓனர்கிட்டே வந்து பேசிக்க சொல்லு. ம். அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. ஆ பேசுமா. ஆ. ஹலோ ராதிகா, சொல்லுங்க. டீச்சர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எனக்கு சென்ட் பண்றீங்களா? நான் அந்த லேடிக்கு அட்வான்ஸ் பண்ண 1 lakh தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. நேரில் வந்து என்னால் கொடுக்க முடியாது. அதான் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது. நான் எழில் கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லட்டுமா? ம், ஓகே, அனுப்ப சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க. நீங்க கேட்டீங்கல்ல அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு. ஆமா, அதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேங்க. அதெல்லாம் நான் எப்போ கொண்டு வந்து கொடுக்கட்டும் உங்களுக்கு? இப்போ நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ல, ஒன்று பண்ணலாமா? எழில் வீட்டில் இருக்காரா? ஆ இருக்கான். அவர்கிட்ட சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்றீங்களா? அப்படி பண்ண முடியுமாங்க? போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. நான் அட்வொகேட் கிட்ட அனுப்பிச்சு செக் பண்ணிக்கிறேன். ம் சரிங்க, நான் சொல்றேன். அப்புறம் டீச்சர், மறக்காம அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சிடுங்க. நான் பணத்தை போட்டுடுறேன். ம் சரிங்க, சரி. ம். எழு. ஆ? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ராதிகாவுக்கு நீ போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா? சரிம்மா, கொடு, நான் அனுப்பிடுறேன். அவங்க 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பணத்தை ஏன் அக்கவுண்ட்ல போடுறாங்களாம், அதுக்கு அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் கேக்குறாங்க. அதை கூட அனுப்பிடுறியாடா? சரிம்மா, அதே அனுப்பி விட்டுறேன். ம். நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் இவ்வளவு தூரம் சொல்றான், நீ மதிக்கிறியா பாரு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ற. ஏம்மா, அவன் சொல்றது வார்னிங். இவன் சொல்ற மாதிரிலாம் நடக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இவன் சொல்ற மாதிரி இல்லாம வேற விதமா நல்ல விதமா நடக்கலாம்ல. அதுவும் போவ அந்த பொண்ணு ஒன்றும் கண்ணை மூடிட்டு வீடு வாங்கலையே. எல்லா பத்திரத்தையும் கேட்டிருக்கு. அந்த பத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் வக்கீல்கிட்ட காட்ட போகுது. வக்கீல் என்ன சொல்றாரோ அதுபடி தானே அது கேட்க போகுது. இதுல பாக்கியா எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்கா?
அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டுக்காரன் ஏதோ குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. பாவம், யாரும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு பாக்கியா, நீ அந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சி விடுமா. இதுக்கு இவர் சப்போர்ட் வேற. எப்ப இந்த வீட்ல யார் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல. எல்லாருமே எனக்கு எதிராவே நிக்கிறாங்களே கடவுளே. அம்மா எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருக்கேன். ஏன் பாக்கியா, கோபி கோவமா போறானா? தெரியலையா அத்தை? புருஷன் கோவமா போறான்னு கூட உனக்கு தெரியாதா? ஏண்டி, அவன் புள்ள தானே, உனக்கு தெரியாதா? எங்க ஒருவேளை அவன் சொல்றது சரியா இருக்குமோ? அப்போ நான் சொல்கிறது தப்பாக இருக்குமோ? என்ன இருந்தாலும் அவன் உங்களை விட படிச்சவன், அறிவாளி. பெரிய அறிவாளி தான். அத்தை, ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு தான் தோணுது அத்தை. மாமாவும் சொல்றாரு, எழிலும் சொல்றான்ல. என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா. நீ பேசாம அனுப்பிச்சி விடு. அவன் இப்படிதான் ஏதாவது குட்டையை குழப்பிட்டு கிடப்பான். நீ வேலையை பாரு. அம்மா அக்கௌண்ட் நம்பர் அவங்களுக்கு அனுப்பியாச்சு. டாக்குமெண்ட்டையும் போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். ம். ஹலோ, ஹாய் ராதிகா, எங்க இருக்க? நான் காரைக்குடி போயிட்டு இருக்கேன். ஓ, கிளம்பிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவேன். என்ன கூப்பிடணும்னு கூட உனக்கு தோணல? நான் போறது தான் உங்களுக்கு தெரியுமே. உங்ககிட்ட தான் சொன்னேனே. ம், தெரியும். பட் கூப்பிடல. நான் தான் மூர்த்தி ஃபேமிலிக்கு அந்த லேண்டை கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையே. அத நீங்க ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை கூப்பிட முடியும் சொல்லுங்க? ஆனா நீங்களும் வரதா சொல்லவே இல்லையே. நைஸ். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுக்கோ. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் வர வர நீங்க ரொம்ப எரிச்சல் ஆகுறீங்க கோபி. எரிச்சலா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சாரி. நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன். டீச்சர் சொன்ன வீட போய் பார்த்தேன். அதுக்கு அட்வான்ஸையும் அனுப்பிட்டேன். ஏதாவது அட்வைஸ் பண்ணலான்னு வந்தா எப்பவுமே எரிச்சலா இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஒண்ணு ராதிகா, சொல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படியே நீ எப்படியோ போன்னு என்னால விடவும் முடியாது. இப்ப என்ன ஆச்சு? ஹேய், படிக்காத ஒரு பொண்ணு கூட உன்னை விட விவரமா இருப்பா தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க கோபி. இல்ல, ஒரு வீடு பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துறதா? எனக்கு அவசரமா வீடு ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். அது உங்களுக்கு தெரியாதா? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீ ஒண்ணு மறந்துட்ட. நீ போறது வாடகை வீட்டுக்கு இல்ல, சொந்த வீட்டுக்கு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்க வேண்டாமா? டீச்சர் சொல்லி தானே நான் போறேன். ஓ காட், ப்ளீஸ் முதல்ல அந்த லேடியை டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுறத நிறுத்து. என்ன அவ என்ன டீச்சரா? கோபி, அவங்க என் ஃப்ரெண்டு. பார்த்து பேசுங்க. சாரி. இப்ப நான் அட்வான்ஸ் கொடுத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ராதிகா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. என்னோட கவலை எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குனியே, அதெல்லாம் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணியா? ஒரு நோட்டரியை வச்சு செக் பண்ணியா? ஃபர்தரா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ என்ன பண்ணுவ? டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டேன். அதையும் என்கிட்ட சொல்லல. உனக்கு எல்லாமே சரியா பண்ணணும், எல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. அப்படிலாம் இல்ல கோபி. இப்பதான் டீச்சர் எனக்கு டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கும் அனுப்பியிருக்கேன். ராதிகா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டோக்கன் அட்வான்ஸா இருந்தாலும் கொடுக்கணும். ஆனா நீ செக் பண்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்திருக்க. ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நான் பேசிக் விஷயத்தை எல்லாம் செக் பண்ணிட்டேன். நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. ராதிகா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதை நாம செக் பண்ணக்கூடாது. அதுக்கான எக்ஸ்பர்ட் நோட்டரி அவங்கள செக் பண்ண வைக்கணும். அப்பதான் நமக்கு புரியும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. சரி, நான் போயிட்டு வந்து பாக்குறேன் கோபி. எல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னா அப்போ நான் எதுக்கு? சரி, நீங்க வேணா அட்வொகேட்டை செக் பண்ண சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி, டேக் கேர். ஓகே, பத்திரமா போயிட்டு வா. கார் போய் ரீச் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் ஃபோன் பண்ணு. ஓகே. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
டீச்சர் டீச்சர் ராதிகா ராதிகா அப்படியே ரெண்டு பேருக்கும் அப்படியே பாசம் மலர்னு நினைப்பு. என்னத்த சொல்றது? ச்சே. இவளுக்கு அவன் மேல நம்பிக்கை, அவளுக்கு இவன் மேல நம்பிக்கை. நடுவுல 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 நான் மாட்டிக்கிட்டு வேணும், எனக்கு வேணும். இடியட் இடியட். இந்த உலகத்திலேயே பெரிய இடியட் நீதான்டா கோபி. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழியாக்காம விட மாட்டாங்க போல இருக்கு.